அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி விரதத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 21, 2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த விரதத்தோட மகிமை என்ன பார்த்தீங்கன்னா, மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் தரக்கூடிய விரதம். யாருக்கு தான் செல்வ வளம் வேணும்னு ஆசை இருக்காது? அஷ்டலட்சுமிகளோட அருளும் கிடைக்கும். ஒரு சிறந்த நாள், திருமாலோட அருளும் சேர்ந்தே கிடைக்கும். சரிங்களா? இந்த விரதத்தை யாரும் தவற விடாதீங்க. இந்த விரதம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி தாயே அவங்களோட பக்தையான சாருமதி அப்படின்றவங்களுக்கு இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத சொல்லி தான் இந்த வழிபாடு தொடங்கியிருக்கு. அதிலிருந்து தான் நம்ம இப்போ வழியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. இப்போ இந்த வரலட்சுமி விரதம் எங்கள் வீட்டில் அந்த செய்கிற வழக்கம் இல்லை. நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இந்த கௌரி விரதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வீட்டில் இருக்கும், மாமியார் வீட்டில் இருக்காது. சில பேருக்கு மாமியார் வீட்டில் இருக்கும், அம்மா வீட்டில் இருக்காது. ஆனால் இந்த விரதத்துக்கு அந்த மாதிரி கணக்கெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். சரிங்களா? ஓகேங்க. இந்த வழிபாட்டுக்குரிய நேரங்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ அம்பாவை வீட்டுக்கு அழைக்கிறது, நீங்கள் வியாழக்கிழமை அழைக்கிறீங்க அப்படின்னா சாயந்தர நேரம் 6 மணிக்கு மேலே இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லை வெள்ளிக்கிழமை அழைக்க போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7:20 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. வரலட்சுமி விரதம் பூஜை செய்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10:20 மணி வரைக்கும். அப்படி முடியாதவங்க மாலையில் 6 மணிக்கு மேலே இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ புனர்பூஜை செய்யணும். இப்போ வியாழக்கிழமை நீங்கள் அம்பாவை அழைச்சிருந்தீங்கன்னா புனர்பூஜை சனிக்கிழமை செய்வீங்க. அதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:35 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். அதன் பிறகு 10:35 மணிலேருந்து 12 மணி வரைக்குங்க. இப்போ வெள்ளிக்கிழமை அழைச்சிருந்தா புனர்பூஜை ஞாயிற்றுக்கிழமை செய்வீங்க. அதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். அதன் பிறகு 10 மணிலேருந்து 11:45 மணி வரைக்கும். ஓகேங்க. இப்போ வழிபாடு எப்படி செய்யலாம், அதை வீட்டில் நம்ம கலசம் வைக்கிற முறை இதெல்லாம் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வழிபாடு செய்கிறதுக்கு வியாழக்கிழமையே வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சிடணுங்க. நல்லா வீட்டை சுத்தம் பண்ணி நல்லா அலங்காரம் பண்ணி தோரணம் கட்டின்னு நல்லா பண்ணுங்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அம்பாலோட கலசத்தை வைக்கிறதுக்கான இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வியாழக்கிழமை நீங்கள் அம்பாவை அழைக்கிறீங்க அப்படின்னா கலசத்தை நீங்கள் அப்பயே ரெடி பண்ணி வச்சிடணும். எந்த ஒரு பூஜை செய்கிறதுனாலுமே முதல்ல நம்ம வணங்க வேண்டியது முதற் கடவுள். நம்ம விநாயகருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வழிபாடை வைக்கணுங்க. மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சு ஒரு குங்குமத்தில் ஒரு பொட்டு வச்சு அருகம்புல் 2 வச்சு நீங்கள் விநாயகரை வழிபடணும். அப்படியே விநாயகரை கீழே வச்சிடாதீங்க. ஒரு பாக்கு, ஒரு வெத்தலையில் அங்கே பிள்ளையாருக்கு வைங்க. வெத்தலை பாக்கு வச்சுட்டு 2 வாழைப்பழம் வைங்க. வச்சுட்டு விநாயகரை மஞ்சளில் பிடிச்ச விநாயகரை பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலையில் இல்லை வாழை இலையில் விநாயகரை வச்சு இந்த வழிபாடை நான் செய்கிறேன், எனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதன் பிறகு கலசம் வைக்கிற முறை. கலசத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளியில் சொம்பு மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை குடம் மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். வெள்ளியில் தான் வைக்கணும்னு இல்லை, வாய்ப்பு இருக்கிறவங்க வெள்ளியில் வைக்கலாம், இல்லைனா பித்தளை இல்லைனா செம்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. சில பேருக்கு கலசத்தில் நீர் நிரப்புற பழக்கம் இருக்கும். நீர் நிரப்புறவங்க தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சத்தூள், ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தண்ணீரில் போட்டு கலசத்தை நிரப்பிக்கலாம். அரிசி போடுறவங்க ஒரு அரிசி எடுத்து ஒரு 3/4 இது அளவுக்கு கலசத்தில் நிறச்சிக்கோங்க. அதன் பிறகு ஒரு விரலி மஞ்சள், தங்க நாணயம், வெள்ளி நாணயம், இல்லைன்னா சாதாரண காயின், இது உங்கள் ஆப்ஷன் தான். கோல்டு இருக்கிறவங்க கோல்டு போடுங்க, வெள்ளி இருக்கிறவங்க வெள்ளி நாணயம் போயிங்க. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்க நார்மல் காயினே போட்டுக்கலாம். அதுக்கடுத்து என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், காதோல கருங்கமணி, சரிங்களா? இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் அந்த கலச சொம்பில் போட்டுட்டு அதன் மேலே மாவிலை பரப்பி அதற்கு மேலே மஞ்சள் தடவின
மஞ்சள் தடவி அதுக்கு மேலே குங்குமம் இட்ட ஒரு தேங்காயை வந்து வச்சிங்கன்னா அதுதான் வந்து கலசம். இந்த கலசத்துக்கு கலசம் வைக்கிறதுக்கு மனையை தயார் பண்ணியிருக்கணும். அந்த மனையை வந்து சுத்தம் செஞ்சு ஒரு கோலம் போட்டு, தாமரை கோலம் போடுறது வந்து கூடுதல் சிறப்பு. அதற்கு மேலே வந்து ஒரு தாம்பாள தட்டோ வாழை இலையோ வச்சு அதில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே இந்த கலச சொம்பை வைக்கணுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து அலங்காரம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்பாளுக்கு வந்து முகம் வந்து இப்போ எல்லார் இடத்துலையும் விற்கிது. ஸோ அந்த முகத்தை வாங்கி நம்மக்கிட்ட இருக்க நகைகள்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சுக்கலாம். இல்லை தேங்காயிலே வந்து நம்ம அம்பாளோட முகத்தை வந்து வரைஞ்சி அம்பாலை பாவிச்சு அந்த கலசத்தில் வந்து அம்பாலை வந்து ஆவாகனம் செஞ்சுக்கலாம். சரிங்க. மலர்கள் என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாழம்பூ, நாகலிங்கம் பூ, அப்புறம் வந்து வில்வ இலை, துளசி, அரளி, அப்புறம் எல்லா வாசனை மலர்கள், மரிக்கொழுந்து, இந்த மாதிரி மலர்கள் எல்லாமே நீங்கள் வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ண பயன்படுத்திக்கலாம். நெய்வேத்தியமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல், பால், பாயாசம், வடை, கொழுக்கட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். சரிங்களா? இந்த நாளில் வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து சுமங்கலி பெண்களை அழைச்சி அவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்களை தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? இந்த விரதத்தப்போ நீங்கள் அம்பாலை வந்து அழைச்சிட்டு வரணும். வியாழக்கிழமை இப்போ நீங்கள் அழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கலசம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சு அங்கே 2 விளக்கு ஏற்றி தீப ஆராதனைலாம் காமிச்சு, அம்மா வரலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, நம்ம இப்போ விருந்தாளிலாம் வந்தால் எப்படி அழைப்போம், அந்த மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மனையில் அந்த கலசத்தை வச்சு அம்பாலை வந்து வழிபாடு செய்யணுங்க. இந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதனால் யாருமே இந்த வழிபாட்டை தவற விடாதீங்க. புனர்பூஜை செய்யும் போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலசத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்க அரிசி பானையில் வச்சு, அம்மா வரலட்சுமி தாயே, அன்னலட்சுமி தாயா, எப்போவும் எங்கள் வீட்டில் எங்களுக்கு துணையாக இருங்க, அன்னத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது, எங்கள் குடும்பம் எப்பவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம புனர்பூஜைக்கு அம்மனுக்கு ஆராத்தி கரைச்சி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அலங்காரத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. இதுதான் வந்து வரலட்சுமி பூஜை செய்கிறதுக்கான முறைகள். இதை வந்து எல்லாருமே தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இப்போ அரிசியில் நிரப்பின அரிசியை என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தோணும். ஏதாச்சும் பட்சணம் இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம பலகாரம் செய்யும் போது அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் வரலட்சுமி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.